ஹலோ மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது ரைஸு, அதுக்கப்புறமா சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு பிரியாணி மசாலா எல்லாமே எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஒரு 2 சின்ன பல்லாரி எடுத்து கட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து, தக்காளி நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருந்தேன். ஸோ அந்த தேங்காயும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 3யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, ஸோ அந்த மசாலாவோட இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி கொடுத்துருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அகெயின் சோம்பு, சீரகம், மிளகு 3ம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாகவே சாப் பண்ணியிருக்கணும். இது ஒரு டேஸ்ட், ஒரு வேரியேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொண்டக்கடலையை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச குக்கரில் எடுத்து குக் பண்ணி வச்ச கொண்டக்கடலையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா டக்கா ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை சப்பாத்தியோட சர்வ் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தியோட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.